நம்மளோட பிள்ளைகளுக்கு கருத்தோடு நம்ம ஜெபிக்கணும். என் பிள்ளைகள் சத்தியத்துக்குள்ள என்ன செய்யணும்? வாழணும் ஆண்டவரே. என் பிள்ளைகள் அறிகிற அறிவில் வளரணும். என் பிள்ளைகள் பரிசுத்தமாக வாழணும். என் பிள்ளைகள் உமக்கு சாட்சியாக நிற்கணும். என் பிள்ளைகள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அல்லையா? என் பிள்ளை படிக்கணும், என் பிள்ளை உயரணும். இது இருந்தால் தான் அது உயரும். அல்லையா? அதை கேளுங்க. அப்பதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுறோம். அல்லையா? என் பிள்ளைகள் வாழ்க்கை இதுக்குள்ள கட்டப்பட வேண்டும். என் பிள்ளைகள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். என் பிள்ளைகள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். அல்லையா? என் பிள்ளைகள் கருத்தாய் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் வளரணும். அல்லையா? என் பிள்ளைகள் ஆவிக்குரிய காரியங்களுக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். கனி கொடுக்கிற பிள்ளைகளாக, கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாக இப்பவுமே ஜெபிக்கணும். நீங்க ஜெபம் பண்ணா உங்க பிள்ளை எத்தனை வயசானாலும் உங்களுக்கு கீழ்ப்படியும். ஏன்னா கர்த்தர் விட மாட்டாரு. அல்லையா? நீங்க ஜெபிக்காம விட்டுட்டீங்கன்னா அது கீழ்ப்படியாம போயிடும். அல்லையா? அப்ப என் பிள்ளைக்கு எனக்கு கீழ்ப்படியணுங்கிறதுக்காக ஜெபம் பண்ணணும். என் பிள்ளைகள் எனக்கு கீழ்ப்படின ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயம் என் பிள்ளைகளுக்கு இருக்கணும். அல்லையா? உம்முடைய சத்தியத்துக்குள்ள நிலைத்திருக்கணும். உடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். அல்லையா? சத்தியத்துக்கு சாட்சியா நிற்கணும். எந்த சூழ்நிலையிலும் சத்தியத்தை விட்டு என் பிள்ளைகள் நினைச்சக்கூடாது, விலகக்கூடாது. அல்லையா? அதான் ஜெபம் பண்றாரு. இதெல்லாம் விட்டு விலகி போயிட்டான்னா இவனுக்கு அரண்மனையை கட்டாம போயிடுவான். அல்லையா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே இல்லைன்னா அரண்மனை என்னது? தேவனுடைய ஆலயமாகிய அரண்மனையை அவன் கெட்டணும்னு சொல்லி தான் ஜெபம் பண்றான்.